Welcome back. So today we are going to see about database management systems, which is the third chapter in our syllabus. So database management systems, abbreviated as DBMS. Fine. இப்போ database அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டேர்மையே வந்து தனித்தனியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் database. இப்போ ஏர்பேஸ்னு வச்சுப்போம். இந்த ஏர்பேஸ்ன்னு போட்டு கூகுளில் இமேஜ் சர்ச் பண்ணியிருக்கேன். ஏர்பேஸ்னால் என்ன இருக்கும்? ஒரு ஏர்பேஸ்லன்னு பார்த்தோன்னா இந்த இமேஜ் பாருங்கள். ஃபுல் ஆஃப் ஃப்ளைட்ஸ், ஜெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஏர்பேஸில் இருக்கும். அப்போ டேட்டா பேஸ்னால் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா வச்சு நம்ம என்ன மாதிரி ஃபைன் டேட்டா பேஸ் தான் நம்ம பார்க்குறோம்ல. இப்போது டேட்டா பேஸ்னால் இது தான், இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டேட்டா பேஸ். இந்த மாதிரி இருந்தாலே டேட்டா பேஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிராஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் டேட்டா பேஸு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட், அந்த டிபிஎம்எஸ் டோட்டலாகவே சொல்லுங்கள். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்ன்றது இதுதான். ஸோ இதில் டேட்டா பேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஏர் பேஸில் என்ன இருக்குது? ஃப்ளைட்ஸ் இருக்குது, ஜெட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போது டேட்டா பேஸில் டேட்டா தான் இருக்கும். அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுற சிஸ்டம் எதுன்னு பார்த்தோன்னா இதுதான். மேனேஜ் பண்ணுறதுன்னா அப்போது இந்த டேட்டா பேஸில் ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, இல்லை எனக்கு டேட்டாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதை கொண்டு பண்ணுவோன்னா இதை கொண்டு தான் பண்ணுவோம். ஸோ இதை மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு டிபிஎம்எஸ்ன்னு சொல்ல முடியாது. டேட்டா பேஸ் மட்டுமே வச்சு. டிபிஎம்எஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு டேட்டா பேஸ் தேவை. இதனால் ஒரு புது டேட்டா பேஸை கூட க்ரியேட் பண்ண முடியும் டிபிஎம்எஸ் மூலிமா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். பேரோல் ஆஃபீஸர் நீட்ஸ் ஆக்சஸ் டு ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ். ஸோ இவங்க மொத்தமாகவே ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் வேலை செய்கிற வேறு டெசிக்னேஷன்ஸில் வேலை செய்கிற எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் எது ரிலேட் பண்ணியிருக்காங்க? பேரோல் ஆஃபீஸர் நீட்ஸ் ஆக்சஸ் டு ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ்னால் என்னது? ஸோ சம்பளம் போடுற வேலையை இந்த எக்ஸிக்யூட்டிவ் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் அட்வைசர் நீட்ஸ் ஆக்சஸ் டு கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ். அப்போ இவர் யார்? கஸ்டமர் சர்வீஸ் அட்வைசர். ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சேல்ஸ் மேனேஜர். இப்போது இதுதான் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸுக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கும் நடுவில் கண்டிப்பாக இது தேவைப்படுது, டிபிஎம்எஸ் தேவைப்படுது. ஏன்னா ஒரு தடவையும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அந்த டேட்டா பேஸோட ஹெல்ப்பை சார்ந்து தான் இருக்கார். இப்போ பேரோல் ஆஃபீஸர் நீட்ஸ் ஆக்சஸ் டு ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ்னால் அதுவும் டேட்டா பேஸில் தான் இருக்கும். அந்த ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா என்ன பண்ணுவாங்க? அந்த சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ், அந்த டிபிஎம்எஸ் என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேஸ்லேருந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குது. ரிட்ரீவ் பண்ணி எடுத்து கொடுக்குறதா ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் அட்வைசர். இவருக்கு என்ன தேவைப்படுது? கஸ்டமர், ஏதோ ஒரு ஏர்டெல்லே வச்சுக்கோங்க. இப்போ ஏர்டெலுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க கஸ்டமர் கேருக்கு. ஏதோ சம்திங் காசு ஏதோ பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? லைன்லேயே காத்துருங்க, நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஒன்று போட்டு விட்டுருவார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அந்த மியூசிக் ஓடிட்டு இருக்கிற கேப்பில் என்ன பண்ணுறாரு? உங்களோட அக்கௌண்ட்ஸை அவர் செக் பண்ணுறாரு. பேங்க்கில் இருந்தால் அக்கௌண்ட்ஸ் கிடையாது. நார்மலாக ஒரு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நம்ம பேரில் ஒரு கம்பெனியில் ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்பெனி கூட சொல்லலாம். அங்கே உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே அக்கௌண்ட் கூட நம்ம சொல்லலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாரு? என்ன மாதிரியான எதுக்காக டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டுன்ற மாதிரிலாம் பார்த்து சொல்கிறார். அப்போ அந்த பார்த்து சொல்கிறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ என்ன அங்கே வேலை செய்யுது? டேட்டா பேஸ்லேருந்து டிபிஎம்எஸ் என்ன பண்ணுது? டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணி அந்த கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குது. அப்போ அதை பார்த்து தான் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு பதில் சொல்கிறாரு அவர். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் மேனேஜர் நீட்ஸ் ஆக்சஸ் டு ஸ்டாக் லெவல்ஸ். இது வந்து ஏர்டெல்லில் ஜென்ரலாக வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க. சேல்ஸ் மேனேஜர் நீட்ஸ் ஆக்சஸ் டு ஸ்டாக் லெவல்ஸ். இதில் ஹியூமன்ஸை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னா கிடையாது. அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்கள், ஸ்டாக் லெவல்ஸை கூட நம்ம பார்க்கலான்ற மாதிரி. அதுவும் எங்கே இருக்குது? அந்த கம்பெனியோட பர்டிகுலர் டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ அந்த டேட்டா பேஸ்லேருந்து ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டிபிஎம்எஸ் என்ன பண்ணுது? அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குது.
ஃபைன். இப்போது இந்த கஸ்டமர் சர்வீஸ் அட்வைசரா இல்லை பேரோல் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க. பேரோல் ஆஃபீஸர்னா என்ன பண்ணலாம், சப்போஸ் அவங்களுக்கு இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களோட கிரேடு அடுத்த கிரேடுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் சம்பளமும் ஏறும். அப்போ அந்த சம்பளத்தை ஏறுறதுன்ற அப்டேட் பண்ணுற விஷயம்லாம் யார் பண்ணுவா, இந்த பேரோல் ஆஃபீஸர் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ், மோஸ்ட்லி அவங்க தான் பண்ணுவாங்க. ஃபைன். இப்போது உங்களுக்கு DBMS டேட்டா பேஸ், இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்குன்ற மாதிரி. A database is a place where we store, retrieve and manage data. ஸோ ஒரு டேட்டாபேஸ்ன்றது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கிறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்குமான ஒரு இடம் டேட்டாபேஸ். அதை பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குன்னு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குப்பா. அந்த ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுது, அந்த டேட்டா பேஸில் தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை ஆடிங் ரிமூவிங்ன்ற மாதிரி வேலைலாம் பார்க்குது. இந்த செகண்ட் பாயிண்டில் அதான் சொல்லியிருப்பாங்க. தி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் refers to a set of programs to manage the data we have with various actions like storing, retrieving, filtering. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல்லே எடுத்துக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்கூல்லே இப்போது ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க நீங்கள். அதில் பாய்ஸ் மட்டும் வேணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல என்ன ஒரு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுற சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் பாய்ஸ் மட்டும் கொடுத்தோன்னா பாய்ஸ் எத்தனை பேர் இருக்குங்களோ என்ன கிளாஸோ எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த DBMS கொண்டு பண்ணலாம். இதில் லாஸ்ட் பாயிண்ட்னா சம் ஆஃப் த பாப்புலர் டேட்டாபேஸ் சம் ஆஃப் த பாப்புலர் DBMS ஆர் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் database DBMS or MySQL Oracle. இந்த சாப்டரில் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா MySQL தான் கொடுத்துருக்காங்க. MySQLனா SQLனா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். தென் இது புக்கில் இருக்கிற டெஃபினேஷன்பா. இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ DBMSனால் புக்கில் என்ன நம்மளுக்கு சிலபஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a database management system is a system software for creating and managing databases. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், டேட்டாபேஸில் மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணதே யாருன்னா அந்த DBMS-ஐ க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ DBMS provides users and programmers with a systematic way to create, retrieve, update and manage data. இப்போ இந்த DBMS வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, DBMSனால் என்ன பார்த்தோம், நம்ம MySQL பார்த்தோமா, நம்ம தான் இந்த சிலபஸில் பார்க்க போகிறோம்னு சொன்னேன். ஸோ அந்த MySQL வச்சு தான் ப்ரோக்ராமர் யார், இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த queries எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அது யாருக்காக பண்ணுறீங்க, பப்ளிக்காக பண்ணுறீங்கன்னா அவங்க தான் யூசர்ஸ். அப்போ ப்ரோக்ராமர்ஸான நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெட்ரீவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அந்த queries மூலிமா கொடுப்பீங்க. அதுக்கும் DBMS தான் யூஸ் ஆகுது. அதை எண்ட் யூசர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்ட, அவங்க அதை லேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கும் DBMS தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதான் இந்த டெஃபினிஷன். சம் ஆஃப் த பாப்புலர் DBMS சிஸ்டம்ஸ் ஆர் MySQL Oracle. அதே பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. இது சேர்த்து எழுதிக்கோங்க, கண்டினியூஸாக எழுதிக்கோங்க டெஃபினிஷன்ற பார்க்கும்போது. மேபி இந்த பாயிண்ட் நான் ஷேர் பண்ண போகிற கைடில் இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் புக்கில் இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்னா நல்லது. ஃபைன். இப்போது இந்த DBMSன்ற கான்செப்ட் எப்படி வந்தது, எவல்யூஷன் ஆஃப் DBMS. தி கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் த டேட்டா ஸ்டார்டட் பிஃபோர் 40 years இன் வேரியஸ் ஃபார்மேட்ஸ். DBMSன்னு இல்லாமல் இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு விஷயமா அது ஃபஸ்ட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பஞ்ச் கார்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம், அதுக்கப்புறம் தான் DBMS வந்தது. பஞ்ச் கார்ட்ஸ்னால் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஞ்ச் கார்ட்ஸ் பற்றியான யூடியூப் வீடியோஸ்லாம் கூட நீங்கள் டைம் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் சீரியல் நம்பர்ஸ்லாம் நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்குது, ஒரு சீரீஸில் இருக்குது. பர்டிகுலர் நம்பர்ஸை மட்டும் பஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் அவங்க டேட்டாவை எந்த மாதிரியான டேட்டா இதில் இருக்குன்றதை அவங்க சிஸ்டம் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரே ஒரு கார்டு தான், கிட்டத்தட்ட 1,00,000 கார்டாக அப்படியே பண்டிலாக இருக்கும். ஃபைன். இது மூலிமா ஃபஸ்ட்டு அவங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம், நார்மலாக ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹார்ட் காப்பீஸில் இருந்தது. அடுத்தது தான் DBMSன்றது வந்தது.
இப்போ நம்ம டேரெக்டாக பிடிஎஃப் போயிடலாம். ஸோ இது வரை பார்த்தோம். இதில் முக்கியமானது இந்த லிமிட்டேஷன்ஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. லிமிட்டேஷன்ஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு புக் பேக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். டேட்டா டூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி. அதாவது டிபிஎம்எஸ் எதனால் டிபிஎம்எஸ்ன்னு ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தாங்க, ஏன் ஃபைல் சிஸ்டம்லேயே இல்லாமல் அவங்க டிபிஎம்எஸ்ன்னு ஒன்று வந்தாங்கன்னா அங்கே இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததால தான் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு இந்த டிபிஎம்எஸ்க்கு வந்தாங்க. என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டேட்டா டூப்ளிகேஷன். Same data is used by multiple resources for processing, thus created multiple copies of same data, wasting the spaces. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இந்த மாதிரி ஒரு 10 யூனிட் நான் எடுத்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பென்ட்ரைவில் போட்டுடுறேன்ப்பா. பென்ட்ரைவில் போட்டு ஒரு நாள் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு லேப்டாப்பில் காப்பி பண்ணி தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் இப்போ நீங்கள் என்ன ஒரு 40 பேர் இருக்கீங்க வச்சுக்கோ. 40 பேருமே இல்லை உங்கள் லேப்டாப் எடுத்துன்னு வந்தால் அந்த 40 பேருக்கான லேப்டாப்பில் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே எந்த 10 GB. இப்போ 10 GB இருக்குன்னா அந்த 10 GB வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பிடிச்சிக்கும். ஸோ இதை விட ஒரு பெட்டர் வழி என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா யூடியூப்பில் வீடியோ, இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அந்த டேட்டா வந்து வேஸ்ட் ஆகிற ஒரு பிரச்சனையே இருக்காது. ஸோ இதையே கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ திருப்பி படிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்கள். சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங், thus created multiple copies of same data, wasting the spaces. ஸோ சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடம் இருந்ததுன்னா எல்லா சிஸ்டம்லேயும் ஒரே சேம் டேட்டா வந்து வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி டேட்டா டூப்ளிகேஷன், மெயினாக அந்த ஒரு வார்த்தையை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டேட்டா டூப்ளிகேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுலேயே இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். டேட்டா டூப்ளிகேஷன் ஆச்சுனாலும் அது ஒரு ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட், ஹை மெயின்டெனன்ஸ். ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபையிங் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் இப்போது கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்குது, உங்களுக்கு ஆதார்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆதார்லாம் வந்து யார் மெயினாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த ஆதார் கார்டை, அந்த ஆதார் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே சிஸ்டமில் ஃபீட் ஆகிருக்கும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸில், அவங்களோட டேட்டா பேஸில். அதை வந்து பப்ளிக் போய் மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா, யாரோட அக்கௌண்ட் யாரோட டீட்டெயில்ஸ் வேணால் யார் வேணால் மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே டேட்டா டூப்ளிகேஷன்ற மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது, டேட்டா கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது இருக்காது. அது 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 வேலிடாகவே இன்வேலிடுன்ற மாதிரி கூட ஆகிடும், இந்த மாதிரி பப்ளிக்கு அந்த கண்ட்ரோல் இருந்ததுன்னா. அதனால தான் அங்கே ஆக்சஸ் கண்ட்ரோல்னும் போது அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஆகுதுன்றாங்க, ரொம்ப செலவாகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தோன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா செலவாகுது. அதே மாதிரி டேட்டா கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா காஸ்ட்டு செலவாகுது அப்படின்ற மாதிரி, ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்ற மாதிரி, அது ஒரு ட்ராபேக்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே டிபிஎம்எஸில் கம்மி பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி, லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் டு த டேட்டா. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான். ஆக்சஸ் கண்ட்ரோலில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக கொடுத்து பண்ண முடியலனாலே அப்போ யார் வேணாலும் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தேர் வில் பி அ சிச்சுவேஷன் லைக் இந்த டேட்டாவோட செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அது கம்மியாயிடும். ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் பிகேம், இதில் ஒரே லைன் தான் இது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அது ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி. ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் பிகேம் பாப்புலர் டு ஓவர் கம் த அபவ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு DBMS கான்செப்ட்ஸ். There exists few standards that are applicable to all forms of DBMS like RDBMS and ODBMS. All DBMS adheres to the following two basic concepts. இந்த டிபிஎம்எஸ் மாதிரியே 2 இருக்குது, ஒன்று RDBMS, ஒன்று ODBMS. இந்த மாதிரி எந்த டிபிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸு, சில கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கான்செப்ட்ஸ்னால், ஒன்று வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இது ரெண்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புக் பேக் கொஷின்லேயே இருக்குது, 3 மார்க்கில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆசிட்னா அது ஒரு 4 வேர்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆசிட்னு போட்டாங்கப்பா. அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. ஃபஸ்ட்டு இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டாமிசிட்டி.
Atomicity follows the thumb rule all or nothing while updating the data in database for the user performing the update operation. இப்போ ஒரு விஷயம் அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னா அட்டாமிசிட்டி ஒரு ஒரு டேட்டாபேஸில் ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து டைப் பண்ணிகிட்ருக்கீங்கப்பா, சரிங்களா? டைப் பண்ணும்போது அவங்க நேமு, அவங்க ஸ்டாண்டர்டு, எந்த ஸ்கூலு, இந்த மாதிரி ஒரு 50 ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 50 ஃபீல்ட்ஸு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்க அப்பாவோட ஆனுவல் இன்கம், இந்த மாதிரி ஒரு 50 ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அது அப்டேட் ஆகும். சப்போஸ் நடுவில் ஏதாவது ஒரு கிராக் ஏற்பட்டதுன்னா அது மொத்தமாகவே என்ன பண்ணிடும், டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ திருப்பி படிக்கிறேன். அட்டாமிசிட்டி ஃபாலோஸ் த தம்ப் ரூல் ஆல், ஒன்று ஃபுல்லாகவே இல்லை நத்திங். தம்ப் ரூல்னால் நம்ம தம்ஸ் அப் காட்டுவோம் பார்த்தீங்களா, இந்த ஃபேஸ்புக் லைக் போடுவாங்க, தம்ஸ் அப். ஒன்று ஆல், இல்லைன்னா அந்த தம்ஸ் டவுன், அந்த மாதிரி. while updating the data in database for the user performing the update operation. ஒன்றும் இல்லை, இப்போ சில இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்குள்ளே அந்த மாதிரி இருக்குது. நானே பார்த்துருக்கேன். எனக்கு சில இன்ஸ்டலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அந்த இன்ஸ்டால் பண்ணுறது அந்த க்ரீன் லைன் அப்படியே நவுந்துட்டே வரும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் லைனாக ப்ளூ லைனாக அப்படியே நவுந்துட்டே வரும். சப்போஸ் நான் இப்போ நடுவில் அந்த இன்ஸ்டலேஷனை கேன்சல் பண்ணேன்னா எல்லாமே சி காலனில் போய் ஸ்டோர் ஆகும். நான் சப்போஸ் நடுவில் இதை கேன்சல் பண்ணுறேன், என்ன ஆகும், அந்த நவுந்து பார்த்தீங்களா பார் 60%, 70%, 80%, அது அப்படியே ரிவர்ஸில் போயிடும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி ரிவர்ஸ் போது என்ன அர்த்தம்னா அவங்க திருப்பியும் அந்த டேட்டாவெலாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடுறாங்க. இங்கே கேன்சல் கொடுத்தாலே இது வரைக்கும் ஒரு 70%, 80%, இல்லை 90% ஆனாலும் அந்த இன்ஸ்டலேஷன் வந்து சில ஃபைல்ஸை காப்பி பண்ணியிருக்கோம் சி காலனில். ஸோ நம்ம கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணால் the installation wizard is programmed like deleting all the files if I click the cancel button. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். This update operation is called as transaction and it either commits successful updating or aborts updating failure. ஸோ இதுதான் atomicity. Next, consistency. Consistency ensures that the changes in data value to be constant at any given instance. For example, இப்போ இது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் காமனாக நிற்க வச்சு நான் ஒரு நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பர்லேருந்து இன்ட்டு 2 பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்படியே சொல்லுங்கப்பான்ற மாதிரி பக்கத்தில் சொல்லிகிட்டே போங்கன்ற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்கிட்ட 2ன்னு சொல்கிறேன். 2னா அடுத்தது அவன் என்ன சொல்லுவான், நெக்ஸ்ட்டு இவங்கிட்ட 4ன்னு சொல்லுவான். அவன் அதை கால்குலேட் பண்ணி இவங்கிட்ட 6ன்னு சொல்லுவான். அதை கால்குலேட் பண்ணி இவங்கிட்ட 8ன்னு சொல்லுவான். அந்த மாதிரி 20 வரைக்கும் போகும். ஸோ இந்த இடத்துல இப்போ சப்போஸ் இவன் வந்து 10ன்றதை 12ன்னு சொல்லாமல் சப்போஸ் தப்பாக 14ன்னு சொல்லிடுறான்னா இவன் என்ன பண்ணுவான், இங்கே சொல்லும்போதே 16 சொல்லிடுவான். இவன் இங்கே சொல்லும்போது 18 சொல்லிடுவான். 20, 22ன்னு அப்படி போயிடும். அப்போ அங்கே என்ன ஆகுது, டேட்டா வந்து மாறுறது வந்து தப்பாகிடுது. அந்த டேட்டா இங்கே ஆக்சுவலாக மாறுது தான். 2லேருந்து 4 இதான் இந்த சேஞ்ச் இன் டேட்டா வேல்யூ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் அது. ஸோ இதுலேயே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, இதுவே வந்து அந்த நிலைத்தன்மையாக இல்லாமல் போச்சுன்னா, இங்கே வந்து மாறுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, 10ன்றதே 12ஆக சொல்லிட்டானா, சப்போஸ் 12ன்றதை 14ஆக சொல்லிட்டானா. ஸோ அந்த மாதிரி மாறும்போது தான் என்ன ஆகுது, அங்கே கன்சிஸ்டன்சி போகுதுன்னு அர்த்தம். அப்போது திருப்பி இங்கே இந்த லைனை படிக்கிறேன். கன்சிஸ்டன்சி ensures that the changes in data value, எது changes in data value இங்கே பார்த்தோமா, 2, 4, 6, 8 இந்த changes in data value to be constant at any instance, at any given instance. ஸோ இப்போ நான் கண்ணை மூடி 6 கூப்பிட்டு நான் கேட்டால் அவன் எப்பயுமே 12 தான் சொல்லணும். 8 கூப்பிட்டு கேட்டால் அவன் 16 தான் சொல்லணும் எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எந்த இன்ஸ்டன்ஸ், இதுதான் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறது, எந்த இன்ஸ்டன்ஸ் நான் கூப்பிட்டு கேட்டாலும் அந்த வேல்யூவை கரெக்டாக சொல்லணும். அப்படி இருந்தால் அந்த டேட்டா வந்து நிலைத்தன்மையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட் டிபிஎம்எஸில். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், அட்டாமிசிட்டி பார்த்தோம். அடுத்தது கன்சிஸ்டன்சி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஐசோலேஷன். ஸோ இதை கடைசியாக ஒரு பாயிண்ட் வச்சு முடிக்கிறாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஸ் இந்த சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன்.
ஸோ ஒரு நம்பக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனாக கூட இருக்கும். கடைசியாக அந்த ஒரு லைன் போட்டு எதை முடிக்கிறாங்க, இந்த எக்ஸாம்பிளை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஐசோலேஷன். Isolation property is needed during concurrent transaction. When multiple users do the transactions by accessing same object at the same time, the transaction is known as concurrent transaction. To prevent the conflict in database update, the transactions are isolated from other user and serialized. ஸோ ஐசோலேஷன்னாலே எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐசோலேஷன் வார்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். இப்போ ஐசோலேஷனாலே தனிமைப்படுத்துறது. இப்போ அந்த வேர்டு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த சிச்சுவேஷனில். ஸோ ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் நீடட் டியூரிங் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். ஒரே மாதிரியான டிரான்சாக்ஷன் அப்போது நம்மளுக்கு அந்த ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது. ஏன்னா ஒரே மாதிரியான அதாவது ஒரே மாதிரியான டிரான்சாக்ஷனை நிறைய யூசர்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு குழப்பம் வரலாம். இங்கே கான்ஃப்ளிக்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கான்ஃப்ளிக்ட்னா குழப்பம் வரலாம். ஸோ அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு ஐசோலேஷன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ சப்போஸ் நம்ம ஸ்கூலே எடுத்துக்கிறோம். திரும்ப டீச்சர்ஸு ஒரு 2-3 பேர் ஒரு கிளாஸுக்கு ஒரு 5 டீச்சர்ஸாவது குறைஞ்சது போவாங்க. ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதால அந்த 5 டீச்சர்ஸும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை அப்டேட் பண்ணுறதுக்காக இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 டீச்சர்ஸ் ஒரே பையனோட டீட்டெயில்ஸை மாற்றுறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு டீச்சருக்கும் என்ன ஆகுது, இந்த இதை சொல்கிறாங்க பாருங்கள், த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் யூசர். அந்த ஒரு டீச்சரோட டிரான்சாக்ஷனுமே தனிமைப்படுத்தப்பட்டு கரெக்ட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி கூட சொல்லலாம், எப்படி வேணாலும். ஸோ ஐசோலேஷன்லாம் இதுதான். இதை எப்படி முடிக்கிறாங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கப்பா. ஸோ இந்த மாதிரி தனிமைப்படுத்துறது மூலியமாகவும் அந்த நிலைத்தன்மை அங்கே அச்சீவ் பண்ணப்படுது. திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சின்ற மாதிரி. டியூரபிலிட்டி. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில் லாஸ்ட் ஒன், அந்த டி ஃபார் டியூரபிலிட்டி. Durability is defined as the system's ability to recover all committed transaction during the failure of storage or the system. Simple. ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் யூபிஎஸ் இல்லை, இன்னொரு சிஸ்டமில் யூபிஎஸ் இருக்குன்னா எது டியூரபிலிட்டின்னு சொல்லுவோம்? யூபிஎஸ் இருக்கிற சிஸ்டம் தான் டியூரபிள்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது பவர் சப்போஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய தடவை நான் உங்களுக்கு வீடியோ லெசன்ஸ் போடும்போது அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா என் சிஸ்டமில் யூபிஎஸ் இல்லை. ஸோ என்ன ஆகும், ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே டக்குன்னு போயிடும். திருப்பியும் நான் ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வீடியோ வந்து ரன் ஆகிட்டுருக்கு, இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குல வீடியோ, இது வந்து நான் ஸ்டாப் பண்ணால் தான் சேவ் ஆகும். ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அப்படி நிறைய டைம் லேட்டாக வீடியோ வரத்துக்கும் இது ஒரு ரீசன். ஸோ டியூரபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as a system's ability to recover all committed transaction during the failure of storage or the system. சப்போஸ் யூபிஎஸ் அந்த யூபிஎஸ் தான் எங்கள் டியூரபிள் ஃபேக்டர் ஆர் டியூரபிள் காம்போனண்ட்டாக இங்கே நம்மளுக்கு செயல்படுது. இது எக்ஸாம்பிளுக்கு. இதை வச்சு நீங்கள் இப்போ இதை புரிஞ்சிக்கலாம். டியூரபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சிஸ்டம்ஸ் எபிலிட்டி டு ரெக்கவர், திருப்பி எடுத்துகிட்டு வர்றது. ஃபெயிலியரே ஆனாலும் திருப்பி அந்த கமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி தான் அது டியூரபிலிட்டி. ஸோ இதுதான் டிபிஎம்எஸோட கான்செப்ட்ஸு ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில். நெக்ஸ்ட்டு கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இட் இஸ் த டிபிஎம்எஸ் மெக்கானிசம் யூஸ்டு ஃபார் டேட்டா ஷேரிங். நெக்ஸ்ட்டு ஷேரிங் வந்திருக்காங்க. When the same data is shared among multiple users, proper access control is needed and the privilege of changing the application's data item is controlled through locking. ஸோ ஒரு ஷேரிங் நடக்கும்போது தான் அங்கே என்ன ஆகும், யார் அதை ஷேர் பண்ணலாம், இல்லை ஷேர் பண்ணும்போது யாருக்கிட்ட அது போகணும், இல்லை நடுவில் யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, நடுவில் இன்டர்ஃபியர் ஆகி அதை எதுவும் மாற்றக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலில் வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கேற்ற ப்ராப்பர் லாக்கிங் சிஸ்டம்லாம் என்ன கொண்டு வருது, அது அடுத்த கான்செப்டில் சொல்கிறாங்க, செகண்ட் கான்செப்ட். அப்போது ஃபஸ்ட்டு ஆசிடு, நெக்ஸ்ட் வந்து இந்த கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஈஸியாக நீங்கள் பார்த்து படித்தாலே புரிஞ்சு உங்களுக்கு இது. ஏன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்னு. ஃபைன். நெக்ஸ்ட்டு டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ்பா, இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் இது. The database technology came into existence in terms of models with relational and object relational behavior. So இந்த டேட்டாபேஸ் வந்து எதை கொண்டு நடமாடிட்டு இருக்குன்னா
இந்த ரிலேஷனல் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் பிஹேவியர். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The major database models are listed below. First, hierarchical database model. இது ஒரு ஃபேமஸ் டேட்டாபேஸ் மாடல்னு சொல்கிறாங்க. ஐஎம்எஸ், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஐபிஎம்ஸ் ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ். ஐபிஎம்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் சொல்லிட்டு. அதாவது ஐஎம்எஸ்ன்றது தான் ஐபிஎம்மோட ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ். அது எதை ஃபாலோ பண்ணிச்சுன்னா இந்த ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் தான் ஃபாலோ பண்ணியிருக்குன்ற மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்க. In this model, each record has information in parent-child relationship like a tree structure. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இந்த parent-child relationship அப்படின்றது, parent-child relationship like a tree structure அப்படின்றது முக்கியமான ஃப்ரேஸு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, புக்கு கையில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி the collection of records was called as record types which are equivalent to tables in relational model. ஸோ ரிலேஷனல் மாடல்னாலே டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்கப்பா. இது நம்ம டீப்பாக பார்ப்போம் RDBMS வரும்போது. ஸோ ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல்னால் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ கம்பெனி, யூசர்ஸ், மிஷின்ஸ், டிவைசஸ், அப்ளிகேஷன்ஸ். அந்த யூசர்ஸில் மார்க்கெட்டிங், பர்சனல்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டிங்னா வெளியே போயிட்டு அந்த கம்பெனிக்காக ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க இருப்பாங்க. அந்த கம்பெனிலேயே அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்காக சம்பளம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்சனல். ஸோ அதுக்கு கீழே சில சப்டிவிஷன்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பேரண்ட் சைல்டு. இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி இருக்குன்றாங்க ஹைரார்கிக்கல். In the above model, we may have advantages like less redundant data, efficient search, data integrity and security. இதெல்லாம் advantages. ஸோ இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சர்ச்ன்றது நல்ல ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கான, டேட்டா இன்டெகிரிட்டினா நம்பகத்தன்மை, செக்யூரிட்டினா பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்கள். This model also have few limitations like complex to implement and difficulty in handling many to many relationship. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி, இது ஒன் டு மெனி, இந்த மாதிரி மெனின்ற மாதிரி இருக்கும், ஒன் டு மெனின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன அங்கே லேக் ஆகுதுன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ன்றது லேக் ஆகுது. அது நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெட்வொர்க் மாடல் நெக்ஸ்ட். The first developed network data model was IDS, Integrated Data Store. ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னு பார்த்தோம், IMSன்னு பார்த்தோம் இந்த இடத்துல. இப்போ இங்கே IDSன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டெவலப்டு டேட்டா நெட்வொர்க் டேட்டா மாடல் வந்து IDS. ஃபர்ஸ்ட் டெவலப்டு ஹைரார்கிக்கல் மாடல் பை IBM என்னன்னு IMS. ஸோ இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் அட் ஹனிவெல், இது வேறு ஒரு கம்பெனி. IBM இது ஒரு கம்பெனி. நெட்வொர்க் மாடல் இஸ் சிமிலர் டு hierarchical model except that in this model each member can have more than one owner. ஒன்றும் இல்லை, சிம்பிள். டைரெக்டாக இந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் இந்த டயக்ராமில் இந்த ஃபிகரில் மேலே இருக்க ஃபிகர் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், இதுலேருந்து 1லேருந்து 1 to nன்ற மாதிரி தான் வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே n to 1ன்ற மாதிரி இருக்குது. இதுதான் மெனி டு 1, 1 to many as well as many to 1. பேரண்ட் சைல்டுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தென் ஒன் சைல்டு இருக்கிற மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டுக்கு இட் ஹேஸ் 2 பேரண்ட்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரைக்கும். தி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆர் ஹேண்டில் இன் அ பெட்டர் வே. இங்கே வந்துச்சு பாருங்கள், இங்கே மெனி டு மெனி இல்லை, இந்த இடத்துல மெனி டு மெனி வந்துடுச்சு. ஸோ திஸ் மாடல் ஐடென்டிஃபைட் த 3 டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ், நெட்வொர்க் ஸ்கீமா, சப்ஸ்கீமா அண்ட் லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்ன்றதை பார்த்தோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா. அதில் அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குது, 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா நெட்வொர்க் ஸ்கீமா, சப்ஸ்கீமா அண்ட் லாங்குவேஜ். அது என்னென்னு 3த்தையும் இங்கே சொல்கிறாங்கப்பா. நெட்வொர்க் ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். நெட்வொர்க் ஸ்கீமான்றது எதை சொல்கிறது, அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கீமா கண்ட்ரோல்ஸ் ஆல் வியூஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். ஒரு டேட்டாபேஸை எப்படியெல்லாம் பார்க்கலாமோ அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தோம்னா சப்ஸ்கீமா. லாங்குவேஜ்ன்றது பேசிக் ப்ரொசீஜரல் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டாபேஸ். என்ன லாங்குவேஜ்ன்றது யூஸ் பண்ணுறது, எஸ்கியூஎல்ன்றது ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்ப்போம், MariaDBன்னு ஒன்று இருக்குது. நம்ம MySQL போவோம், MariaDBன்னு ஒன்று இருக்குது. ஸோ
ஸோ இதெல்லாம் லாங்குவேஜ் பேசிக் ப்ரொசீஜரல் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டாபேஸ். எந்த ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுறோன்றது தான். இதெல்லாம் நெட்வொர்க் மாடலில் வருது. தி மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மாடல் இஸ் தி எபிலிட்டி டு ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ், ஈஸி டேட்டா ஆக்சஸ், டேட்டா இன்டெகிரிட்டி. மோஸ்ட்லி இந்த டேட்டா இன்டெகிரிட்டி எல்லாத்துலேயுமே வந்துடும். தி லிமிட்டேஷன், இதில் லிமிட்டேஷன் பார்த்தோம், மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை. இதில் லிமிட்டேஷன், அதாவது ஒரு மாடல் எடுக்கிறோன்னா இப்போது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி தான் படிக்கணும். ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல்னால் ஃபஸ்ட்டு எது வந்தது? ஐஎம்எஸ், அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அதில் என்ன முக்கியமான விஷயம்? ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரு, அந்த பேரண்ட் சைல்டு. அதுக்கடுத்தது அதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தோன்னா அதோட அட்வான்டேஜஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? லெஸ் ரிடண்டன்ட் டேட்டா. இதில் ஒரு 2 கூட எழுதிக்கோங்க, இல்லை 3, 2 or 3 மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன் எழுதிக்கோங்க. லிமிட்டேஷனில் ஒன்றே இருந்தால் கூட போதும். இதில் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ன்றது லிமிட்டேஷன். இதில் வந்து டிஃபிகல்ட்டி இன் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அது டிசைன் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் மாடல். Oracle and DB2 are few commercial relational models in use. கரண்ட்டில் ரிலேஷனல் மாடல் இப்போ வேறு என்ன இருக்குது? இப்போ நெட்வொர்க்கில் என்ன பார்த்தோம்? ஐடிஎஸ்ன்னு பார்த்தோம். ஹைரார்கிக்கல் ஐஎம்எஸ் பார்த்தோம். அதே மாதிரி ரிலேஷனலில் இப்போ யூஸில் இருக்கிறது பார்த்தோன்னா Oracle and DB2, டேட்டாபேஸ் 2ன்ற மாதிரி சொல்கிறாங்க. DB2ன்றது ரிலேஷனல் மாடல் இஸ் டிஃபைன்டு வித் 2 டெர்மினாலஜிஸ், இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கீமா. ஸோ இதை பற்றி சொல்லணுனாலே கண்டிப்பாக 2 விஷயம் சொல்லி ஆகணும். எதை பற்றினா இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கீமா. அப்போ இன்ஸ்டன்ஸ் என்னது? எ டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ இன்ஸ்டன்ஸ் என்னது? ஒரு டேபிள்னால என்ன இருக்கும்? கண்டிப்பாக ரோ ஒரு காலம் இருக்கும். சரிங்களா? இது பேசிக்கான விஷயம். நெக்ஸ்ட் ஸ்கீமா ஸ்பெசிஃபைஸ் த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஸ்கீமா எதை பற்றி சொல்லுது? specifies the structure including name and type of each column. இப்போது ஒரு டேபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்? ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஸ்கீமா எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோன்னா அந்த காலம்ஸை பற்றி மட்டும் சொல்லுது. இந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இப்போ இது வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இது ரோஸு, சரிங்களா? 1 2 3 4 5 6 7 இருக்குது ரோஸ். இது காலம்ஸ், ABCDEF இருக்குன்றது காலம்ஸ். இப்போ ஸ்கீமா எதை பற்றி பேசுது? இந்த ABCDயை பற்றி பேசுது. சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஸோ அதோட நேமு, அதோட டைப் என்னது? இது ஆல்ஃபபெட்ஸ்னு சொல்லலாம், ஆல்ஃபபெட் டைப் ஆர் கேரக்டர் டைப்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ரிலேஷனல் மாடல் சிம்பிளாக முடிஞ்சுது. எ ரிலேஷன் டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டப்பிள்ஸ். ஃபைன். ரிலேஷன்னாலே டேபிள்னு இன்னொரு வார்த்தை இருக்குப்பா. ஏன்னா ரிலேஷனல் மாடல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ரிலேஷனல் மாடல்னாலே டேபிள் அங்கே வந்துடும். ஸோ நம்ம டேட்டாவை எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோன்னா, வி யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா பை மீன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ்னாலே ரோஸ் அண்ட் காலம்ஸ். அங்கே டேபிள்னு என்ன சொல்கிறாங்க? ரிலேஷன். முடிஞ்சு போச்சு. திரும்ப அதான் சுற்றி வரும். அப்போ ரிலேஷனல்னாலே இந்த 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டிய வேர்டு டேபிள். சரிங்களா? அதில் இந்த காலம்ஸை எப்படி வந்து ஸ்கீமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்கீமா வந்து காலமோட நேம் அண்ட் டைப் பற்றி சொல்லுது. அந்த காலமையே இன்னொரு வார்த்தை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தோம்னா ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். இதை ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். இதை வந்து டப்பிள்ஸ்னு சொல்கிறோம். ரோஸ் அப்போ டப்பிள்ஸ்னு சொல்கிறோம், காலம்ஸை ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஏன்னு ஆரம்பிக்குது இல்லை? ஏ ஃபார் ஆட்ரிபியூட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலம்ஸ்லாம் ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஒன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் எப்படி வச்சோன்னா இங்கே ஒரு கோடு போட்டால் டீ மாரி ஆகிடும், டப்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரேஸியாக கூட நீங்கள் எது வேணால் நீங்கள் யோசிக்கலாம்ப்பா. நம்மளுக்கு தேவை அது ஞாபகம் வரணும். நம்ம யோசிச்சா அது அந்த பேர் ஞாபகம் வரணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இதோட எத்தனை மாடல் முடிஞ்சிருக்கு? 3 மாடல் முடிஞ்சிடுச்சு. ஹைரார்கிக்கல் மாடல், தென் நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல். 4வது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல், ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் மாடல் இன்கார்பரேட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் concepts and database technologies. Practically this model serves as the base of relational model. So இந்த மாடல் தான் வந்து இந்த ரிலேஷனல் மாடலுக்கே பேஸாக வந்து இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைன். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் வாஸ் ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ். மோஸ்ட்லி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ன்றது வந்து
கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க 11th படிச்சிருப்பாங்க. C++ அவங்க படித்தது எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட்ன்ற மாதிரி. ஊப்ஸ் கான்செப்ட்னாலே கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வரும். அதுதான் உங்களுக்கு இங்கேயும் சொல்கிறாங்க ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அது உள்ள உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே புது டேர்ம்ஸாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சொல்கிறேன், எதாவது புரியுதான்னு பாருங்கள். கிளாஸ் இருக்கும், கிளாஸு ஆப்ஜெக்ட் 2 இருக்கும். கிளாஸில் மெம்பர்ஸு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று கிளாஸை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் கிளாஸ் உள்ளே இருக்கிற டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஊப்ஸ் கான்செப்டில் வரும். இங்கேயும் அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடலில் என்ன மாதிரிலாம் விஷயம் இருக்குன்னா இட் இஸ் அ ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்க, ரீயூசபிள் சாஃப்ட்வேர் இங்கே ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸ். இது எல்லாமே டேட்டாபேஸுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. திஸ் மாடல் எஃபிஷியன்ட்லி மேனேஜஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ். இதை ஒரு அட்வான்டேஜஸாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை சரிங்களா. கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக அட்வான்டேஜ் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. திஸ் மாடல் இன்கார்பரேட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ். இது வந்து இந்த மாடல் வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணுது, இணைச்சி ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு கொடுக்குது. எந்தெந்த விஷயத்தை இணைக்குதுன்னா ஊப்ஸ் கான்செப்டையும் டேட்டாபேஸ் டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணுதுன்ற மாதிரி சரிங்களா. இதே ஒரு பாயிண்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். இன்கார்பரேட்ஸ்ன்றது முக்கியமான வார்த்தை. ஊப்ஸ் கான்செப்ட் அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ் இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த மாடல் தான் வந்து ரிலேஷனல் மாடலுக்கே வந்து ஒரு பேஸாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறீங்க, திஸ் மாடல் எஃபிஷியன்ட்லி மேனேஜஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிடலாம். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, மோர் ஓவர் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில் எஃபிஷியன்ட்லி யூசிங். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தேவை. இந்த 3 பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ் மாடல்னால் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்குமே இந்த ஒரு ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்கிள், எலிப்ஸு, டைமண்ட் ஷேப்பு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது. எதுக்கு இதை பர்டிகுலராக இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது நம்ம இதை பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு டீப்பாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கனாலே ஜஸ்ட்டு உள்ளே இருக்குது இந்த ஷேப்ஸை விட்டுருங்க. ஷேப்ஸை விட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த கொடுத்துருக்கிற நேம்ஸ் எல்லாம் பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இப்போ சேல்ஸ் பர்சன்னா சேல்ஸ் பர்சனுக்கு என்ன இருக்கும், நேமு, ஏஜு, சேல்ரி. நெக்ஸ்ட்டு ஹேஸ் அக்கௌண்ட்டு, ஹேஸ் ஆர்டர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் இந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா, மோஸ்ட்லி அதை வச்சு நீங்கள் கம்பேர், அந்த கான்செப்ட், அந்த ஐடியாலஜிலாம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த சேல்ஸ் பர்சன் ஒர்க்ஸ் இன் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பட்ஜெட். அதே சேல்ஸ் பர்சன் லிவ்ஸ் அட் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் என்னென்னலாம் இருக்கும், ஸ்ட்ரீட் நேம், ஸ்ட்ரீட் நம்பர், சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோடு, இது எல்லாமே இருக்கும் சரிங்களா. இந்த ஷேப்ஸை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஷார்ட் பண்ணி கூட என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸாமுக்கு. ஸோ சேல்ஸ் பர்சன் இந்த போஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சேல்ஸ் பர்சன்னா அவனும் ஒரு மனுஷன் தான். ஸோ அப்போ அவனுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ லிவ்ஸ் அட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, அட்ரஸ்னால் என்னெல்லாம் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ஒர்க்ஸ் இன் எந்த டிபார்ட்மெண்ட் பேர், பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கட் ஷாட்டோட பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டயக்ராம் மட்டும் விட்டு நினைக்கிறேன் இந்த ரிலேஷனல் மாடலில். ஸோ இது டேபிள்ஸ், ரோஸ் அண்ட் அதான் இன்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, ரோஸ் அண்ட் காலம்ஸ் டேபிள்ன்ற மாதிரி. ஸோ இது காலம், இது ரோன்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட, சப்போஸ் இந்த மெம்பருக்குனா என்ன இருக்கும், ஐடினா இன்ட் இருக்கும், இன்டீஜர் வேல்யூவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங்குன்னா வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சரிங்களா. சப்போஸ் தெரியலனா ஜஸ்ட்டு இந்த 2 டயக்ராம் ஆச்சும் அட்லீஸ்ட் வரீங்க. இந்த டயக்ராம்லையும் இந்த டயக்ராமில் இந்த கட் ஷார்ட் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போக போக படிக்க என்னன்னு சொல்லிட்டு இந்த ஷேப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க இந்த 1 to 1, many to 1 அந்த மாதிரிலாம் சில கொஷின்ஸ் எல்லாம் வரும், சில டாபிக்ஸ் வரும். அந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன்.
ஃபைன். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ ரிலேஷனல் டிபிஎம்எஸ் RDBMS பார்த்து இதோட கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 2 விஷயம் மெயினாக பார்த்தோமா? ஒன்று ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒன்று கன்கரன்சி அண்ட் லாக்கிங் பார்த்தோமா? இந்த இடத்துல பார்த்துருப்போமே, கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி RDBMS கான்செப்ட் பார்க்க போகிறோம் இப்போ. So a DBMS that manages the relational database is known as relational database management systems. எந்த ஒரு DBMS நம்ம 2 பார்த்தோமா? ஃபஸ்ட்டு RDBMSனு பார்த்தோம், ODBMSனு பார்த்தோம். அதில் எந்த DBMS வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கோ அதுதான் வந்து RDBMS. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. Next, RDBMS is basis for SQL and for all modern database systems like MySQL, Oracle and Microsoft Access. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் டெஸ்ட்னு பார்க்கலாம். இது வரைக்கும் மோஸ்ட்லி இந்த கொஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புக் பேக்கில் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், இல்லை கைடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைன். நெக்ஸ்ட், த பேசிக் RDBMS கான்செப்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் டேட்டாபேஸ், டேபிள்ஸ், டப்பிள்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், ஸ்கீமா அண்ட் கீ விச் ஆர் டிஸ்கஸ்ட் இன் RDBMS ஜார்கன்ஸ். ஃபைன். ஸோ இந்த ஜார்கன்ஸ்ன்றது ஒரு புது வார்த்தையாக இருக்கும். ஜார்கன்றது டிக்ஷனரியில் போட்டு குழு மொழின்னு சொல்லிட்டு இருக்குது தமிழில். ஸோ ஜார்கன்ஸ்னால் அப்போ என்னது? ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் வந்து பேசுகிற ரெகுலரான வார்த்தைங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஃபாரினரே ஒரு யூஎஸில் போய்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி பேசுவாங்க? ஹே பேல், வாட்ஸ்அப் மேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதே நீங்கள் பேசுனீங்கன்னா நான் மச்சான் சொல்கிறேன், மச்சான் வாடா மச்சான், என்ன மாமா அப்படின்னு தான் பேசுங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழுமொழி. அந்த மாதிரி RDBMSக்கு சில குழுமொழி இருக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் இங்கே ஆரம்பிச்சிடுச்சு, குழுமொழி என்னென்னு ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா? RDBMS ஜார்கன்ஸில் ஃபஸ்ட் இருக்குது டேட்டாபேஸ். த மோஸ்ட் பாப்புலர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இஸ் MySQL. ஸோ ரொம்ப பிரபலமான ரிலேஷனல் டேட்டாபேஸ் எதுக்குன்னா MySQLன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து டேட்டாலாம் நம்ம SQLயில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? இந்த MySQL என்ற டேட்டாபேஸில் நம்ம ரெக்கார்ட்ஸை ஆட் பண்ணுவோம். அது எப்படி இருக்குன்னா டேபிள்ஸ், ரோஸ் அண்ட் டேபிள்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் SQL டேட்டாபேஸ் சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ அது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அது வந்து சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். தி அதர் ரிலேஷனல் டேட்டாபேஸஸ் அவைலபிள் ஆர் Oracle, MS SQL Server அண்ட் MS Access. MSனா மைக்ரோசாஃப்ட். The features of RDBMS are main features சொல்கிறாங்க. ஐ திங்க் இது 2 மார்க்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். Features of RDBMS are high availability, high performance, robust transactions and support, ease of management, less cost. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். ரோபஸ்ட்னா மட்டும் நான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்ன்ற மாதிரி அது ஒரு ரோபஸ்ட். ஸ்ட்ராங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் சப்போர்ட், ஈஸ் ஆஃப் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸி, வேலையை பராமரிக்கிறதும் ரொம்ப வேலை கிடையாது, கம்மியான செலவுலேயே பராமரிக்கலான்ற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் அதோட ஃபீச்சர்ஸ். தென் டேபிள். இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல், டேபிள் இஸ் டிஃபைன்ட் as a collection of data organized in terms of rows and columns. ஸோ டேபிள்னாலே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரிலேஷன் சொல்லலாம். ரிலேஷனுக்கு இன்னொரு பேர் டேபிள். அந்த டேபிள்னாலே ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்ற வார்த்தை வந்து அது கண்டிப்பாக இருக்கணும். டேபிள் இஸ் த சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ். இது ஜென்ரலாக சொல்கிறது தான். த ட்ரூ ரிலேஷன்ஸ் cannot have duplicate rows whereas the table can have. ஸோ ட்ரூ ரிலேஷன் என்ன சொல்கிறாங்க? ரிலேஷனாலே டேபிள்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இங்கே ட்ரூ டேபிள்னால் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ட்ரூ ரிலேஷனை ட்ரூ டேபிள்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரூ ரிலேஷன்ஸ் cannot have duplicate rows whereas the table can haveன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ இதெல்லாம் ரோஸு, இது காலம்ஸ். ஸோ எத்தனை காலம் இருக்குது அப்போ பார்த்தோன்னா 4 காலமு 4 ரோஸ் இருக்குது. ஃபைன். காலம். தி டேபிள் consists of several rows and columns. Table can be divided into smaller parts in terms of columns. ஸோ இது நம்ம டேபிள் வந்து டிவைட் பண்ணால் தனித்தனி சின்ன காலமாக கூட மாற்றலான்றாங்க. ஈச் காலம் இஸ் நோன் as attribute. இது நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் A ஃபார் attribute. A எப்படி இருக்குது? இங்கே இப்படி இந்த மாதிரி வெர்டிக்கலில் இருக்குது. A பார்ட்டிங்கிறது ஆரம்பிக்கிறது வெர்டிக்கலாக, B
சி டின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஆட்ரிபியூட் சொல்கிறாங்க. காலம் வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. In the employee table, 4 attributes are available, namely ID, name, age and salary. So ID, name, age, salary எல்லாமே attributes. The attribute is defined in a table to hold values of same type. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஐடினா இன்ட், நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருப்போம். ஐடி வந்து இன்ட், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் வேல்யூஸில் இருக்கும். நேமெல்லாம் ஸ்ட்ரிங் வேல்யூஸில் வரும். இப்போ இந்த இதில் வந்து நான் டாட் வைக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், அது ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ மிக்சர் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நார்மல் ஆல்ஃபபெட்ஸ் கேன் பி கால்ட் அஸ் ஸ்ட்ரிங்ஸ்ன்ற மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும். த ஆட்ரிபியூட் இஸ் டிஃபைன்ட் அஸ் இன் அ டேபிள் டு ஹோல்ட் வேல்யூஸ் ஆஃப் சேம் டைப். அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்கும். இங்கே ஏஜ்னா கண்டிப்பாக இங்கே ஏஜ்ன்ற இடத்துல நம்ம எந்த பேரும் கொடுக்க போகுது, ஆல்ஃபபெட்ஸ் இங்கே வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் இது இன்டிஜர். இங்கே வந்து கமா கொடுக்குறதால வி கேன் டேக் இட் அஸ் ஸ்ட்ரிங். அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் நம்பரும் வரலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரலாம், எல்லாமே அலோவ்டு இதில். ஸோ த நேம் ஃபீல்ட் வில் ஹோல்ட் ஒன்லி கேரக்டர்ஸ் நாட் தி நம்பர்ஸ் இன் இட். இதில் வந்து கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும், நம்பர்ஸ் இருக்காது. த வெர்டிக்கல் என்டிட்டி இன் அ டேபிள் இஸ் நோன் அஸ் ஆட்ரிபியூட் ஆர் காலம். வெர்டிக்கல் என்டிட்டி இதுதான் வெர்டிக்கல். வெர்டிக்கல் லைன், ஹாரிசாண்டல் லைனா இப்படி போடுறது ஹாரிசாண்டல் லைன், வெர்டிக்கல்னா இப்படி இருக்கிறது வெர்டிக்கல் லைன். செங்குத்து வெர்டிக்கல், ஹாரிசாண்டல் கிடைமட்டம் இப்படி வருது. ஃபைன். நெக்ஸ்ட்டு ரோ. ஃபஸ்ட்டு டேபிள்ன்றது பார்த்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு காலமை பார்க்குறோம், அப்புறம் ரோன்னு பார்க்குறோம். A single entry in a table is called as row or record or tuple. 3 பேர் கொடுக்குறாங்க. ஒரே விஷயத்துக்கு 2-3 பேர் இதில் வரும், நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். ரிலேஷன்னா டேபிள்னு சொல்லுவாங்க, டப்புள்னா ரோன்னு சொல்கிறாங்க, ரெக்கார்ட்னு சொல்கிறாங்க, காலம்னா ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு புக் கையில் இருக்கும், ஒரு பென் எடுத்து எழுதிக்கோங்க. ரோ, ரெக்கார்ட், ஆர்ஆர்டி, சிஏ, அதாவது காலம்னு சொல்லலாம், ஆட்ரிபியூட்னு சொல்லலாம் சிஏ. ஆர்ஆர்டினா ரோன்னு சொல்லலாம், ரெக்கார்ட்னு சொல்லலாம், டப்புள்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்டி ரிலேஷனும் சொல்லலாம், டேபிள்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர் ரெப்ரசன்டட் இன் அ ரோ ஆர் டப்புள். த ஹாரிசாண்டல் என்டிட்டி இன் அ டேபிள் இஸ் நோன் ஆஸ் ரெக்கார்ட் ஆர் ரோ. ஸோ அப்போது ரெக்கார்டில் என்ன இருக்குன்றாங்க, ஒரு சிங்கிள் என்ட்ரி. இப்போது பார்த்துட்டோன்னா இது ஒரு டேபிள், ஆட்ரிபியூட்னு சொல்லலாம், ஐடி நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஆளோட, இப்போ அலெக்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன பண்ணுவேன், அலெக்ஸோட ஐடி நம்பர், ஏஜ், சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ எதை எடுக்கிறோம், த ஹாரிசாண்டல் என்டிட்டி மட்டும் தான் எடுக்கிறோம். அதுதான் ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீ. இந்த கீலே பார்த்தோன்னா மொத்தம் 4 இருக்குன்னு, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, காம்போசிட் கீ. இந்த கீ கான்செப்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த சாப்டரில். ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ. தி கேண்டிடேட் கீ தட் இஸ் சூசன் டு பெர்ஃபார்ம் த ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் இஸ் கால்ட் த ப்ரைமரி கீ. ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஒரு வீடியோவே இருக்குது. போன வருஷம் பசங்களுக்கு இருக்கும்போது வீடியோ ஒன்று போட்டு காட்டினேன். மேபி அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, காம்போசிட் கீ, இந்த கான்செப்ட்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுடுறேன். ஏன்னா டேரெக்டாக நம்ம இஆர் மாடலுக்கு போயிடலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் கூட நான் ஷேர் பண்ணி விட்டுறேன், சரிங்களா? அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சாப்டர் முடியும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான கான்செப்ட் இந்த கீ கான்செப்ட். சப்போஸ் இங்கே வேறு எங்கேனாச்சும் இங்கே கீயை பற்றி பேசுகிறாங்கன்னா இஆர் மாடலில் இங்கே கீயை பற்றி மோஸ்ட்லி இருக்காது, இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. ஃபைன். இப்போ we are going to directly jump into ER model. Generally, we use an ER model to know the concept of database design, and this model consists of a collection of entities. Generally, we use an ER model to know the concept of database design, and this model consists of a collection of entities, real world objects, where each of these entities will be interconnected with each other with conditions and dependencies. ஒன்று எப்படி சார்ந்திருக்கு, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்ற மாதிரிலாம் இஆர் மாடல். பட் மேலே போக போக என்னென்னு உங்களுக்கே புரியும். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னு சொல்லிட்டு அந்த என்டிடிஸே என்ன சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க. நல்லா ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸு,
இந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ modeling basic concepts. The basic concepts of model consists of entity or entity type, attributes, relationship. ஸோ அதோட பண்புகள் என்ன, என்டிட்டி முதல்ல, அப்புறம் அதோட பண்புகள், அதோட உறவு நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. These are the general concepts which help to create an diagram and produce an model. With the help of these, any database design can be created and viewed to know the concept in that database design. ஸோ இது மூலியமாகவே அது எந்த மாதிரி டேட்டாபேஸ் டிசைனில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்றாங்க. நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட், இதுதான் வந்து ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் இருக்குது, இதெல்லாம் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கு ரிலேஷன் என்னது, சேல்ஸ் பர்சனுக்கும் வீட்டுக்கும், அவன் வீட்டு அட்ரஸுக்கு என்னது, லிவ் செட், அவன் அங்கே தான் வாழ்கிறான், அந்த வாழுதல்ன்றது தான் அந்த ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் கான்செப்ட், ஒன்றும் புரியாத கான்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது இதில். ஸோ மாடலிங்கில் அதான் சொல்கிறாங்க. ஸோ என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப். An entity can be anything, a real world object or animation which is easily identifiable by anyone, even by a common man. ஒரு என்டிட்டி எப்படி இருக்கணும்னா, ஒரு சாமானிய மனிதன் பார்த்தா கூட, சாமானிய மனுஷன் பார்த்தா கூட புரிகிற மாதிரி இருக்கணுன்றாங்க என்டிட்டின்றது. ஸோ எக்ஸாம்பிள், இன் அ கம்பெனிஸ் டேட்டாபேஸ், எம்ப்ளாயி, ஹெச்ஆர், மேனேஜர் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் என்டிட்டிஸ். இந்த எம்ப்ளாயி, ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் அதில் இருக்கிறவங்க, மேனேஜர், இது இவங்க எல்லாருமே வந்து என்டிட்டிஸை தான் பார்க்குறோம். where each of these entity will be having their own attributes. அவங்களுக்குன்னு சில பண்புகள் இருக்கும். An entity is represented by a rectangular box. இது இங்கே முக்கியம். என்டிட்டியை வந்து எந்த ஒரு ஷேப்பில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ ரெக்டாங்குலர் பாக்ஸ். எம்ப்ளாயாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், ஹெச்ஆராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து மனுஷனாக இப்போ எப்படின்னு பார்க்குறாங்க, ஜென்ரலாக மனுஷன் சொல்ல முடியாது, ஏன்னா அடுத்தது மார்க்ஸ் கூட இங்கே இருக்குது, அது வேண்டாம். ஸோ அந்த என்டிட்டியை எப்படின்னு பார்க்குறாங்க, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே போனாலே அது ஒரு என்டிட்டின்ற மாதிரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி, அந்த என்டிட்டியில் 3 டைப் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங், வீக் என்டிட்டி, இன்ஸ்டான்ஸ். ஸ்ட்ராங் என்டிட்டினா என்னது? A strong entity is the one which doesn't depend on any other entity on the schema or database, and the strong entity will have a primary key with it. Fine, இங்கே primary key வருதுப்பா. சரி, இந்த கீனா நான் ஒரு சின்ன பேசிக்கான ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ப்ரைமரி கீன்றதை விட ஒரு கீ அப்படின்னா என்னதுன்னா, இப்போது 12Dலே எடுத்துக்கோங்க, நவீன்குமார் சொல்லிட்டு 2 பேர் இருக்கானுங்க. என் நவீன்குமார்லேயே இனிஷியலும் பாருங்கள் எண்ணில் இருக்கும். என் நவீன்குமார்னு 2 பேர் இருப்பானுங்க. அப்போ அவனுக்கு எதை வச்சு நம்ம அவங்கள இது பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, இப்போ டேட் ஆஃப் பர்த் டக்குன்னு நம்மளுக்கு வரும். சரிங்களா? அப்போ டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம கீயாக யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம யூஸ் பண்ணுறது கீயாக, இந்த யூனிக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுதான் அங்கே விஷயமே. ஸோ 2 பேருக்கு எது வந்து தனித்துவமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க 2 பேரையும், அந்த என் நவீன்குமார் 2 பேரையும். சப்போஸ் அவனுக்கு 2 பேருமே ஒரே நாளில் பிறந்திருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே ஒரே நாளில் பர்த்டேனா, அப்போ நம்ம அதையும் என்ன பண்ண முடியாது, கீயாக எடுக்க முடியாது. ப்ரைமரி கீயாக அந்த மாதிரி கீ வேல்யூவாக எடுக்க முடியாது, யூனிக் ஐடியா எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், வீட்டு அட்ரஸ்ஸு மேபி அவங்க ஒரே வீட்டில் கூட இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா போயிட்டே இருக்கும். ஒரே வீட்டில் கூட இருக்கலாம். அப்போ அவங்க வீட்டு அட்ரஸையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரைமரி கீயாக எடுக்க முடியாது. பிளட் குரூப்பு அதையும் எடுக்க முடியாது, 2 பேர் ஒரே பிளட் குரூப் கூட இருக்கலாம். ஸோ எதை வச்சு அப்போ எடுக்கலாம், எதை வந்து யூனிக் ஐடியா எடுக்கலான்னு பார்த்தோன்னா நம்பர் சொல்லலாம். எமிஸ் நம்பர் கண்டிப்பாக 2 பேருக்கு ஒன்றாவே இருக்காது. ஸோ அப்போ we can take that எமிஸ் நம்பர் as our யூனிக் ஐடி ஆர் கீ வேல்யூ, கீன்றதாக இருக்கலாம், ப்ரைமரி கீ மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி விஷயத்துக்கு கீ எடுப்பாங்க சொல்லிட்டு. இதுவே ஒரு எம்ப்ளாயி ஐடினா, சரி எம்ப்ளாயினா எம்ப்ளாயி ஐடி வந்து அவங்களுக்கு யூனிக் ஐடியா இருக்கும். ஏன்னா எம்ப்ளாயி ஐடி கண்டிப்பாக 2 பேருக்கு ஒரே எம்ப்ளாயி ஐடி இருக்கவே இருக்காது. சரிங்களா? இங்கே தான் சொல்கிறாங்க, அந்த ஸ்கீமா ஆர் டேட்டாபேஸ் அண்ட் a strong entity will have a primary key with it and which other entities will not have in their attributes. ஸோ அப்போ ஸ்ட்ராங் என்டிட்டினா என்ன சொல்கிறாங்க, எதையுமே அதை சார்ந்து இருக்காது, ஒரு என்டிட்டி வந்து எதையுமே சார்ந்து இருக்காது, அதே மாதிரி அதுக்கு ஒரு ப்ரைமரி கீ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஒன் ரெக்டாங்கிள். இன் above example, it is a strong entity because it has a primary key as the roll number, because for every one roll number varies.
இதே கூட சொல்லலாமே உங்கள் எக்ஸாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்டில் எழுதுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ரூமில் உட்காரன்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைமில், அதுவே கூட டூப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 12001 அந்த மாதிரிலாம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூனிக் ஐடியா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் என்டிட்டி. சரி, ஸ்ட்ராங் என்டிட்டியில் இவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ வீக் என்டிட்டினா என்னது? ஏ வீக் என்டிட்டி இஸ் டிபெண்ட் ஆன், ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் சிம்பிளான டிஃபரன்சியேஷன் ஃபேக்டர்ஸ் தான். ஸ்ட்ராங் என்டிட்டினா இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் எனி திங். அப்போ வீக் என்டிட்டினா கண்டிப்பாக அது டிபெண்ட் ஆகிருக்கும், அதை சொல்கிறாங்க முதல் பாயிண்ட்டாக. அண்ட் இட் டசன்ட் ஹேவ் எனி ப்ரைமரி கீ. அதில் ப்ரைமரி கீ இருக்கும், இதில் ப்ரைமரி கீ இருக்காது. அதே மாதிரி வீக் என்டிட்டியை சிங்கிள் ரெக்டாங்கிளில் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் என்டிட்டியை சிங்கிள் ரெக்டாங்கிளில் சொல்கிறாங்க. வீக் என்டிட்டியை டபுள் ரெக்டாங்கிளில் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா என்ன ஒரு டேபிள் ஒன்று வரும் இங்கே. ஸோ இதை பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இதை பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். என்டிட்டி ஸ்ட்ராங் வந்து சிங்கிள், வீக் என்டிட்டினா டபுள் இருக்கும். அப்போ அது வீக்குன்ற மாதிரி அர்த்தம். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கப்பா. Here the marks in this weak entity and there are no unique ID or primary key for that entity அப்படின்னு சொல்லிட்டு. So they are dependent on the existence of the other entity. ஸோ இங்கே மார்க்ன்றத வீக் என்டிட்டின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே ஆக்சுவலாக பார்த்தா டபுள் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கணும். இந்த டபுள் ரெக்டாங்கிளை கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இங்கே மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். நார்மலாக பார்த்தா கொடுத்துருக்கணும். சிங்கிள் என்டிட்டியாக இருந்தாலே இது ஸ்ட்ராங் என்டிட்டி, அப்போ கண்டிப்பாக தப்பு தான் இது. சரிங்களா? என்டிட்டி இன்ஸ்டன்ஸ்ப்பா. நெக்ஸ்ட்டு மூணாவது என்டிட்டியில் பார்த்து இப்போ டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி பார்க்குறோம். எதுலேருந்து பார்க்குறோம் நம்ம? என்டிட்டின்னா என்னென்னு பார்த்தோம், அதோட என்டிட்டி டைப் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தோம் இஆர் மாடலிங் பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப் பார்க்குறோம். அதில் என்டிட்டி என்னென்னு பார்த்தோம். என்டிட்டி டைப்பில் 3 இருக்குது, ஸ்ட்ராங், வீக்கு, இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் இப்போ லாஸ்ட்டு பார்க்குறோம் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டன்சஸ் ஆர் த வேல்யூஸ் ஃபார் த என்டிட்டி. If we consider animals as the entity, their instances will be dog, cat, cow, etc. அப்போ என்டிட்டியோட வேல்யூ தான் வந்து என்னது? இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த என்டிட்டியை நீங்கள் அனிமல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? டாகு, கேட்டு, கவுன்ற மாதிரி. இப்போ சப்போஸ் என்டிட்டியை வந்து இதிலே உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும். என்டிட்டியை நீங்கள் ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் போட்டுக்கோங்க, அதெல்லாம் தான் என்னது? இன்ஸ்டன்சஸ். முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ an entity instance denote the category values for the given entity. ஸோ என்டிட்டிஸ் ஹியூமன்னா இன்ஸ்டன்சஸ் மேல், ஃபீமேல். அனிமல்ஸ்னால் எப்படி இருக்கலாம்? ஜாப்ஸ்னால் இன்ஜினியர், டாக்டர், லாயர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும்ப்பா, ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். அந்த கீ மட்டும் தான் கொஞ்சம் வேகாக இருக்கும். அது பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ். இது என்னது? இஆர் மாடலோட பேசிக் கான்செப்ட்ஸில் 2வது பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு we are moving on to the attributes. ஸோ இந்த இடத்துல ஆட்ரிபியூட்ஸ்ன்றது வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். நம்ம டேபிளில் பார்க்கும்போது ஆட்ரிபியூட்ஸ் வந்து காலமை குறிக்குது. ஸோ இங்கே an attribute is the information about that entity and it will describe, quantify, qualify, classify and specify. 5 பாட்டு போடுற மாதிரி இத்தனை 5. It will describe, quantify, qualify, classify and specify an entity. ஸோ திருப்பி படிக்கிறேன். and attribute is the information about the entity. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு லைன்லேயே அது என்னன்னு சொல்லிடுறாங்க. என்டிட்டியோட வேல்யூஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? இன்ஸ்டான்ஸ் சொல்கிறாங்க. ஆட்ரிபியூட் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி. அது எதெல்லாம் குறிக்குதுன்னு பார்த்தோன்னா, இட் வில் டிஸ்கிரைப், குவான்டிஃபை, அதோட அந்த என்டிட்டியோட அது எந்த ஒரு டைப்பில் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எது சொல்லுதுன்னா இந்த ஆட்ரிபியூட், அது குணாதிசயங்கள்னு சொல்லலாம்ப்பா. சரிங்களா? an attribute will always have a single value. That value can be a number or character or string. ஸோ ஆட்ரிபியூட்டுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அந்த வேல்யூ நம்பராகவும் இருக்கலாம், கேரக்டராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலான்றாங்க. சரி, இதோட டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. கீ ஆட்ரிபியூட், சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ், காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ், சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ், மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அதனால் அது வரும். அது மோஸ்ட்லி இது ஈஸியான கான்செப்ட் தான். ஃபைன். சரி, நம்ம இதோட நம்ம முடிக்கலாம். இந்த 5 டைப் மட்டும் பார்த்துடலாம், ஈஸி தான். கீ ஆட்ரிபியூட். Generally a key attribute describes a unique characteristic of an entity.
ஒரு என்டிட்டியோட தனித்துவமான ஒரு விஷயத்தை பற்றி குறிக்கிறது தான் வந்து கீ ஆட்ரிபியூட் சொல்கிறது. பிரைமரி கீன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? இந்த ரோல் நம்பர் அது கீ ஆட்ரிபியூட். சிம்பிள் ஆட்ரிபியூட் அப்படின்னா the simple attributes cannot be separated, it will be having a single value for their entity. Fine. இப்போ பார்த்தோன்னா எம்ப்ளாயிக்கு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் let us consider the name of the attribute, name as the attribute for the entity employee. இந்த எம்ப்ளாயி என்ற என்டிட்டிக்கு நேம் என்ற ஒரு attribute இருக்கு. And here the value for that attribute is a single value. சரி, அப்போ காம்போசிட்னா the composite attributes can be subdivided into simple attributes without change in the meaning of that attribute. For example, in the above diagram, the employee is the entity with the composite attribute name which are subdivided into two attributes, first and last name. So இது மட்டும், அதாவது இது இந்த பர்டிகுலர் காம்போசிட்டுக்கு வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருங்க. இந்த டயக்ராமை இங்கே கொடுத்துருக்கணும்ப்பா ஆக்சுவலாக காம்போசிட்டில். ஏன்னா சிம்பிள் ஆட்ரிபியூட்ன்றது எம்ப்ளாயி நேம். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து இதெல்லாம் கிடையாது சிம்பிள் ஆட்ரிபியூட்டில். இந்த டயக்ராம் எதுக்கு பார்த்தோன்னா அந்த ஆட்ரிபியூட்டே ஃபர்தர் சப்டிவைடட் இன்டூ டூ ஆட்ரிபியூட்ஸ்னால் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பிரியுது பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இதுதான் வந்து காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு அப்போ கீ ஆட்ரிபியூட்டில் ஒரு என்டிட்டியான பர்டிகுலர் அந்த ரோல் நம்பர் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஆட்ரிபியூட்னா அதுக்குன்னு அந்த என்டிட்டிக்கு ஒரே ஒரு ஆட்ரிபியூட் நேம், அந்த எம்ப்ளாயினா நேம்னு இருக்கும். காம்போசிட்னா அந்த ஆட்ரிபியூட்டுக்கு அதுவும் ரெண்டாவது பிரியும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு இருந்தால் அது காம்போசிட். ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களே புரியும். சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். அதே மாதிரி மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே இதை நான் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தர் ஒரு டிகிரிக்கு மேலே படிச்சிருக்கலாம், ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மேலே ஒரு அக்கௌண்ட் மேலே வச்சுருக்கலாம், 2 பேங்க் அக்கௌண்ட்டோட வச்சுக்கலாம். ஆனால் வயசுன்னு பார்த்தா எனக்கு 3 4 சொல்ல முடியுமா? எனக்கு 17 16 17 சொல்ல முடியுமா? கிடையாது. ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும். கம்ப்ளீட்டான ஏஜ் தான் சொல்லுவோம். அதேமாதிரி ரோல் நம்பரும் ஒன்று தான் சொல்ல முடியும். இதுதான் வந்து சிங்கிள் வேல்யூட்டு சொல்கிறாங்க. மல்டி வேல்யூனா மல்டி வேல்யூ. ஸோ வெரி வெரி சிம்பிள்ப்பா. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் இன்றைக்கி கிளாஸு. நெக்ஸ்ட் கிளாஸில் மற்றது பார்க்கலாம். நான் அந்த கீ ஆக்சுவலாக அப்போ நான் பார்த்தது யூடியூப்பில். ஸோ அதை நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ்